வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் அதிகரித்து 2 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 95 புள்ளிகள் அதிகரித்து 24,271 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இன்னைக்கு இந்த தேர்டு கான்ஸ்டிடியூஷன் செஷனில் இந்த ரேலி பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ரியாலிட்டி அதுதான் பெட்டராக பண்ணியிருக்கு. மெயினாக எதிர்பார்த்ததை விட யூஎஸ் ஜாப் டேட்டா அதுமாரி நியர் டேர்ம் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் இல்லைங்கிறது ஒரு மாதிரி கன்சர்ன் ஆகிருக்கு. அதனால் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் அக்ராஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் பூஸ்ட் ஆகிருப்பதை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி 50 நியர்லி 200 பாயிண்ட்ஸ் ஹையர். அதுக்கப்புறம் சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்ட்ராடே லோ ஆஃப் 24,252.35 வரையும் வந்தது. ஸோ க்ளோசிங்கில் 24,271 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் சென்செக்ஸும் கிட்டத்தட்ட 261 புள்ளிகள் அதிகரித்து 77,263 முடிவடைந்திருக்கிறது. பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி நெகட்டிவ் டெரிட்டரியில் முடிஞ்சிருக்கு. ஆனால் வீக்னஸ்லேயும் ரெக்கவரியை இன்றைக்கி அதையும் பார்க்க முடிஞ்சது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி 4% கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைந்து 12 அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இருக்குது. லோவஸ்ட் க்ளோசிங் லெவல் அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் பிப்ரவரிக்கு அப்புறம். ஸோ அந்த வீக்லி பேசிஸில் போத் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பார்த்தோன்னா 0.9% அதிகரிச்சிருக்கு. ஸோ 4th கன்சிக்யூட்டிவ் வீக்காக மார்க்கெட் கெயினாக இருக்குது. சப்போர்ட்டடுக்கு மெயினாக லோவர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், ஸோ ஸ்ட்ரெங்தனிங் த ருபி அண்ட் அட்ராக்ஷன் ஆஃப் ஃபாரின் இன்ஃப்ளோ, இது 3 தான் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் செக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ரிமைன் பாசிட்டிவாக இருக்குது. 11 துறைகளில் 6 துறைகள் ஏறி இருக்கிறது. அதனால் ப்ராடர் மார்க்கெட்டும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிட் கேப் ஒரு டிக்ளைன் பை 0.19%, ஸ்மால் கேப் எட்ஜ்ட் அப் பை 0.04%. இன்றைக்கி ரியாலிட்டி, ஐடி அண்ட் ஃபார்மா இன்றைக்கி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ரியாலிட்டி பார்த்தோன்னா 6 மாதத்தினுடைய உச்சத்தை இன்றைய தினம் தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுபோல் ஐடியும் பார்த்தோன்னா ஸோ த லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதனால் ஒரு கேபிட்டல் ஃப்ளோ எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இம்ப்ரூவ் ஆகக்கூடும் அப்படிங்கிறதுல அதுவும் ஏறி இருக்குது. மேலும் டவுன் சைடில் நிஃப்டி, பிஎஸ்சி பேங்க், எனர்ஜி அண்ட் மீடியா இது 3ம் வீழ்ச்சியை தழுவினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் கைனஸில் பார்த்தோன்னா ஹெச்எல் டெக், மேக்ஸ் ஹெல்த், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபின்சர்வ், டாக்டர் ரெட்டி இதெல்லாம் பெட்டராக இருக்குது. லூசஸில் பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்க், எம்என்டம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்என்டி அண்ட் டெக் மகேந்திரா இவையெல்லாம் வீழ்ச்சியை தழுவியுள்ளது. இன்றைய தினம் தங்கம் 1,753 ரூபாய் அதிகரித்து 1,47,000, வெள்ளி 4,656 ரூபாய் அதிகரித்து 2,33,000, க்ரூட் ஆயில் 14 ரூபாய் குறைந்து 6,526 நினைவாகி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நான் ரீல்ஸில் தங்கம் வெள்ளியை பற்றி போட்டிருக்கோம், அதை போய் கேளுங்க. ஸோ தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஹெச்எஃப்சிஎல், ஐசிஐசிஐ பேங்க், ஏபிஎல், அப்பல்லோ இது 3ம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஃபேவரபிள் ஆன் என்எஸ்சி. ஸோ இதில் பார்த்தோன்னா 149 பங்குகள் 52 வீக் ஹை, 24 பங்குகள் 52 வீக் லோ, 102 அப்பர் சர்க்கியூட், 84 பங்குகள் லோவர் சர்க்கியூட். நிஃப்டி ஃபியூச்சரும் இன்றைக்கும் பிலோ ஆவரேஜ் ஆஃப் வால்யூம், பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ் ஆஃப் வால்யூம். ஸோ நண்பர்களே, நாளை மறுதினம் வரும் வாரம் சந்தைகளை பற்றியான விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.